திமுகவின் அமைச்சர்கள் கூட்டத்தில் ஒருவர் கூட யோக்கியர்கள் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு பொன்முடி அவர்கள் செல்ல தேவையில்லை என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கதால் காரணத்தினால் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று திமுகவின் தற்பொழுது அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியை கொடுப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்தாலும் பொன்முடி அவர்கள் திமுகவின் மூத்த அமைச்சராக இருந்ததன் காரணமாக பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் என்ன பாதிப்பு வரும் என்பதை நாம் முதலில் சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது பெண்களை மேடைகளில் தவறாகவும் கொச்சையாகவும் பேசிய பொன்முடி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய திட்டத்தின் பொன்முடி அவர்கள் கடுமையான விமர்சனமும் செய்தார். ஓசி பஸ்ஸின் காரணமாகத்தான் தற்பொழுது பெண்கள் எல்லா பக்கமும் சென்று வருகிறார்கள் என்று பேசியது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கான சம்பவத்தை அது உருவாக்கியது. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே மூத்த அமைச்சர்களால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் அந்த வாய்ப்பே அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கொடுப்பாரா என்பது நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது சந்தேகத்துக்குரிய குறிதான். ஏனென்றால் நீதிபதி ஏஎஸ் தலைமையிலான பெஞ்ச் இந்த வழக்கில் அவரது மனைவி விசாலாட்சியின் தீர்ப்பு மற்றும் தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு இந்த உத்தரவு வகை செய்கிறது. ஆனால் எப்போ வேண்டுமானாலும் இவர் இந்த வழக்கை நிறுத்தி வைத்ததற்கான ரத்து செய்வதற்கான அதிகாரமும் ஆதாரங்கள் அனைத்தும் மீண்டும் சாட்சியாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வருமானால் இவரது வழக்கு மீண்டும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுது மீண்டும் இவரது அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. சரி, இப்பொழுது எம்எல்ஏ பதவி பறிபோகிவிட்டது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த எம்எல்ஏ பதவி மீண்டும் இவருக்கு கிடைத்தால்தான் இவர் அமைச்சராக பொறுப்பேற்க முடியும். இந்த நிலையில்தான் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் பொன்முடி அவர்கள் போட்டியிட்டு வெற்றியடைந்தால்தான் அமைச்சர் பதவி என்ற ஒரு தேவையும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பொன்முடி அவர்கள் அதே தொகுதியில் போட்டியிட்டால் அப்பகுதி மக்கள் பொன்முடி என்றாலே விரட்டிடிக்கக்கூடிய எண்ணத்தில்தான் தற்பொழுது இருக்கிறார்கள். ஏனென்றால் அவரால் பொன்முடி அவர்களால் மிகப்பெரிய அளவில் அப்பகுதி மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அப்பகுதியில் குடிநீர் பிரச்சனை மற்றும் சாலை வசதி பிரச்சனை அனைத்திற்கும் பொன்முடி அவர்கள்தான் காரணம். ஏனென்றால் அனைத்து திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணங்களை தனது சொத்துக்களாக பெருக்கியிருப்பதும் அப்பகுதி மக்கள் கூறிய பேட்டியின் மூலமாக உண்மைகளை கூறிவிட்டார்கள். இனி பொன்முடி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நினைத்தாலும் அமைச்சராக முடியாது. ஏனென்றால் அவரது தொகுதியில் மீண்டும் அவர் எம்எல்ஏ பதவிற்கு போட்டியிட்டு வெற்றியடைந்தால்தான் அப்பகுதியில் வெற்றியடைந்ததோடு அமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்படும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார்.